பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் டாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுத்து பிக் பாஸ் வீட்டையே ரணகலமாக மாற்றிட்டாங்க. அதாவது என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் யார் வந்துட்டு இந்த பிஆர் பாட் கால் சென்டர்ஸ் இதெல்லாம் யார் இந்த பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அண்ட் இதில் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொன்னது யார் அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா. அது பூர்ணிமா, தினேஷ், விஷ்ணு, விஜய் வர்மா, விசித்ரா இவங்க எல்லாருமே வந்து அர்ச்சனாவை சொன்னாங்க. மாயா வந்து விஷ்ணுவை சொன்னாங்க. ஏன் அப்படின்னா விஷ்ணு வந்து முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவரோட காஸ்டியூம் இப்போ வீக்கெண்ட் காஸ்டியூம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு பார்த்து ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கார் அப்படின்னாங்க. அண்ட் மணி பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமாவை சொன்னார். ஏன்னா பூர்ணிமாவுக்கு இதில் ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்க ஒரு டெவலப்பராக இருந்திருக்காங்க. இந்த நாலேஜ்லாம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அவங்க பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்தது நம்ம அர்ச்சனா வந்து விஜய் வர்மாவை சூஸ் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னாலும் அர்ச்சனா விஜய் வர்மாவை சூஸ் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை வந்து விஜய் வர்மா நமக்கு ஈஸி டார்கெட்டாக இருப்பார், அவர் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார், கோவப்பட மாட்டார் அப்படின்றதுனால அவங்கள சூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துருக்காரு, வெளியே போய் சீசன் நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. டெஃபினட்டாக இதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஏதோ ஒரு செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இவங்களை அர்ச்சனாவை உடைக்கிற மாதிரி விஜய் வர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து 2 நாளில் அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் வெளியே இவர் இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு 2 நாள் அழுதுட்டு தானே இருந்தது. அந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ ஓட்டிங்? என் தலைவி ஓவியாவை விட இவங்க வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஓவியாலாம் பயங்கர நேச்சுரலாக இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 நாள் அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. பார்த்து நல்லா மிரண்டுட்டேன். யார் இவங்க? இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் அழுதாங்க, ஒரு வாரம் சண்டை போட்டாங்க. எப்படி ஒரு பயங்கரமான சப்போர்ட் அப்படின்னு. ஆக்சுவலி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் அப்போ ஒரு பாய்ஸ்னஸான கேங் இருந்தது. மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, ஐஷு, நிக்சன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பாய்ஸ்னஸாக இருந்தாங்க. நாங்களாம் ரொம்ப வெறுப்பில் இருந்தோம். அந்த டைம் அந்த ஒரு கன்னிங்கான கேங்கை எதிர்த்து நிற்கிற தைரியம் அந்த வீட்டில் இருந்த ஒரே பர்சன் அர்ச்சனாக்கு இருந்தது. அதை பார்த்ததுமே மக்களுக்கு வந்துட்டாண்டா, வில்லன் அடிக்க ஒரு ஹீரோ வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அர்ச்சனாவை பார்க்க ஆரம்பிச்சோம். பட் அது விஜய் வர்மா அப்படியே இங்கே கொண்டு வந்து மாற்றிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் சும்மா அழுதாங்க, அதை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் ஆன. ஸோ எனக்கு அர்ச்சனா மேலே டவுட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் பூர்ணிமாவும் சொன்னாங்க, இப்போ ஒரு டாமக்ஸ் கேம் விளையாடுறாங்கன்னா கூட அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கேமில் நாங்களாம் வந்து வேறு 2000 3000 ஓட்டில் இருக்கும்போது அவங்க 20,000 30,000 அப்படின்னு போகும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அவங்க தான் அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து இவ்வளோ தான் சொன்னாங்க. பட் மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்கெல்லாம் தனியாக பேசும்போது பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் எல்லாரையும் தெரியுமா, அதாவது பூர்ணிமாவுக்கு வந்து காசு செலவு பண்ணலாம் முடியாதான், பட் இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா. ஸோ பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே பூர்ணிமாட்ட ஒருத்தவங்க சொன்னாங்களாம், நீங்கள் பிக் பாஸ் இந்த சீசன் போகிறீங்க, அதே மாதிரி அந்த சீசனுக்கு வந்து அர்ச்சனா வர போகிறாங்க. பட் அவங்க வந்து எங்களுக்கு பிஆர் டீமாக இருப்பீங்களான்னு வந்து கேட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்றத பூர்ணிமா ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை தினேஷ் பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்காரு. அர்ச்சனாக்கு பிஆர் டீம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்ஸ் இருக்குது, அவங்களோட பிஆர் ஹேண்டில் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய தடவை சேனல்ஸில் பார்த்துட்டோம். ஆனால் அதே மாதிரி மாயாவுக்கும் ஒரு பிஆர் டீம் இருக்குது. மாயா வந்துட்டு பிக் பாஸ் 7 திறந்தாலே மாயாக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இந்த மாயா மேஜிக், மாயா ஸ்குவாட் இதெல்லாம் இருக்குன்றது இன்னைக்கு போட்டு உடைச்சார். இதுக்கு முன்னாடி அவர் லைவ்ல இதை சொல்லியிருக்கார், பட் அதெல்லாம் காட்டவே இல்லை. தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, அது மாயாக்கும் இருக்குது, மாயா ஸ்குவாட், மாயா மேஜிக் அப்படின்றது இருக்கும். அண்ட் விஷ்ணுக்கும் இருக்குது. அவருக்கு வந்து அவர் 2வது வாரங்களே வந்து அவரோட வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய பார்த்துருக்கேன். லைக் எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாரும் இந்த 6 சீசன் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். டெஃபினட்டாக நமக்குன்னு ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அதாவது நமக்காக ஃபோட்டோஸ் போடுறது, போஸ்ட் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஸோ அதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கேன், ஆனால் ஒரு சில இடங்களில் நமக்காக உண்மையாக ஒரு ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். ஐயோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களோட அந்த ஆர்கானிக்கான லவ்வை பார்க்க முடியும். ஸோ ஃபாலோவர்ஸ் வந்து உண்மையாகவே அன்பு காட்டுறவங்களும் இருக்காங்க. ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு தான் வந்திருப்போம். பட் அதை தாண்டி நமக்கு சப்போர்ட்ன்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சிட்டார். ஆனால் விசித்ரா தன் மனசுல இருந்த வன்மம் எல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரமாக விசித்ராக்கு பயங்கர காண்டு அர்ச்சனா மேலே. அதாவது மாயா கிட்ட திட்டிட்டு இருக்காங்க, அர்ச்சனாக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு, நீ அவளை இன்னும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மக்கள் கிட்ட நல்ல விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க, இது தப்பு அப்படின்னு மாயா கிட்ட சொன்னாங்க. அண்ட் பூர்ணிமா ஆல்ரெடி விசித்ரா கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டாமக்ஸ் கேம்லேயே அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த கோபத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விசித்ராமா இங்கே அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணணும், அர்ச்சனா இப்படிப்பட்டவ அப்படின்றத மக்கள் கிட்ட புரிய வைக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவள் வாரம் வாரம் ஒரு மாதிரி மாறுவா. ஒரு வீக் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக சண்டை போடுவா, அழுவா, சின்ன சின்ன ப்ராப்ளமே பயங்கர அக்ரெசிவாக்கி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடுவா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பா. ஸோ எனக்கெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு
ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது. ஒரு வாரம் சண்டை போடுறா, ஒரு வாரம் அமைதியாக இருக்கா. ஸோ நம்ம இந்த வாரங்கள் இப்படி தான் போகணும், இனிஷியலாக நம்ம ஒரு கிராஃப் இப்படி கொண்டு வந்து அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ ஒரு புக்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. நம்ம இந்த பேட்டர்னில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் அவள் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அண்ட் அவங்க பூர்ணிமாவையும் போட்டு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட பூர்ணிமா சொல்லுவா, ஒரு டாமக்ஸ் கேமுக்கே அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அவளுக்கு வந்து ஏதோ வேறு சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறா. ஸோ எனக்கு வந்து அர்ச்சனா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல அர்ச்சனா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நீ வந்து ஒரிஜினலாக இல்லை, நீ வாரம் வாரம் நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களேன்ற கோபத்தில் அர்ச்சனா வந்துட்டு ஓகே மேடம், எனக்கும் உங்களை பற்றி நிறைய சொல்லணும்னு தோணுது, பட் வேண்டாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்போவே ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனாக்கு கோவம் வருது. மேடம், நான் வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என் அப்பா அம்மா வந்து கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க, என் பொண்ணு வந்துட்டு தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை பரவாயில்ல சார், இருக்கட்டும், அது அந்த சுச்சுவேஷனில் நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுறோம், இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் நடிக்கிறதா இருந்தால் அன்றைக்கே எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாமே, உங்கள் பொண்ணு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் நீங்கள் தான் மேடம் வாரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி எங்கள் அப்பாட்ட சொல்லும் போது ஓகே பரவாயில்லன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எதையோ மனசில் வச்சுட்டு என்ன ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் அப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம விசித்ரா அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன நடிச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண நீ சொல்லு அப்படின் போது, ஆமாம் நீங்கள் அன்றைக்கி தினேஷ் ப்ரோ ஷோ வந்து நீங்கள் வேணும்னே கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க தானே, அதை தானே கமல் சார் கேட்டார் அப்படின்போது, அப்போ நீ என்ன ஃபேக்குன்னு சொல்கிறியா? நான் உங்களை எங்கே மேம் சொல்லணும், கமல் சாரே சொல்லிட்டாரு நீங்கள் ஃபேக்காக தான் இருக்கீங்க, நீங்கள் எத்தனையோ தடவை கேமராட்ட வேணும்னே ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதை வந்து அர்ச்சனாட்ட விசித்ராவே சொல்லியிருக்காங்க, நான் வந்து நிறைய விஷயங்களை கேமராட்ட பேசுவேன் அப்படின்னு. ஸோ நீங்களே தான் பல இடங்கள் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் வீக்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கீங்க, ஃபேக்காக இருக்கீங்க, நான் கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல விசித்ராக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நீ ஏன் வாரம் வாரம் மாறுற, ஒரு வாரம் சாஃப்டாக இருக்க, ஒரு வாரம் கோபமாக இருக்க, உன்னோட பிரச்சனை என்ன, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க. ஸோ அர்ச்சனா தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே எனக்கு வரும்போது எனக்கு எந்த அக்செப்டன்ஸும் இல்லை, இந்த சுச்சுவேஷனை எனக்கு அடாப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் பார்க்கும்போது நான் இதுக்கு மேலே அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா நாம் ஒருத்தரை ஹர்ட் பண்ணால் அது அந்த ஒரு பர்சனை மட்டும் ஹர்ட் பண்ணுறதில்ல, அவங்க ஃபேமிலியும் ஹர்ட் பண்ணும். இப்போ ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா விஷ்ணுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க, ஏன்பா இப்படிலாம் பேசுகிற, இப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க, நம்ம ஒருத்தரை இங்கே திட்டுறோம் அப்படின்னா அங்கே எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியே ஹர்ட் ஆகும். ஸோ பார்க்குற மக்களும் ஹர்ட் ஆவாங்க. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் வேண்டாம். ஆல்ரெடி வந்து அவங்க நிறைய பேர் கூட இந்த மாதிரி சண்டை போட்டு எனக்குன்னு யாருமே இல்லை. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து நான் வெளியே போகும்போது, ஏன் நான் நாளைக்கே கூட வெளியே போகலாம், ஆனால் நான் வெளியே போகும்போது எனக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும். நான் வெளியே போகிறேன்றதுக்காக எனக்காக ஒருத்தரால் எதுக்காக உண்மையாக நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஸோ நீங்கள் கூட தான் ஒரு வாரம் கேமராக்காக பேசுவீங்க, ஒரு நேரம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவேன்னு சொல்லுவீங்க. இப்படி உங்களுக்கு கூட தான் 1008 சேஞ்ச் ஓவர் இருக்குது. நான் என்னைக்காச்சும் உங்கள் கேரக்டர் வந்து பேசியிருக்கேன், கேமராட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி ஃபேக்காக இருக்காங்க, நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்ன இப்படி ஃபேக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2-3 நாளாகவே மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அர்ச்சனா வின் பண்ண போகிறா, ஆனால் அவளை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இதை ரிப்பீட்டடாக இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அர்ச்சனா நடிக்கிறா, ஸோ அர்ச்சனா ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுட்டு தான் வந்திருக்கா, இங்கே வந்து சாஃப்டாக நடிச்சிட்டு இருக்கா, அவள் தான் டைட்டில் வின் பண்ண போகிறா, நம்மளெல்லாம் வந்து தப்பாக பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு டாக் போயிட்டே இருக்கு. ஸோ இதை ஒரு டாஸ்காக வச்சு இந்த இடத்துல அர்ச்சனாவை உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இங்கே யாரும் கேஷ் பாக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அர்ச்சனாவை மென்டலி வீக் பண்ணி அந்த பொண்ணை கேஷ் பாக்ஸ் எடுக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணோட பேரை கெடுக்கணும், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து பிஆர் பாட்ஸ் இருக்குது அப்படின்றத காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மாயாவுக்கு பயங்கரமான ஒரு பிஆர் டீம் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்த் இந்தியன்ஸ்லாம் கூட ஓட் ஃபார் மாயா அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ பிஆர் பாட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக ஒரு டாஸ்க்கை கொடுத்து, ஏன்னா அத்தனை பேரும் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பாட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்கள கார்னர் பண்ணதும் முடிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. சேனலும் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆசைப்பட்டவங்களை வின் பண்ண வைக்கணும்ன்றக்காக இங்கே அர்ச்சனாவை உடைச்சதாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.